அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு உயிர்மை எழுத்துகளோட கடைசி வரிசைகள் பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது அவ்வனா வரிசை. அவ்வனா. சரிங்களா? அந்த உயிரெழுத்து மெய்யெழுத்தோட சேரும் பொழுது என்ன மாதிரியான உயிர்மை எழுத்து உருவாகுதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இக்குன்ற மெய்யெழுத்து அவ்வனான்ற உயிரெழுத்து கூட சேரும் பொழுது என்ன உயிர்மை எழுத்து உருவாகுது அப்படின்னா ஹவ். இது அவ்வனாலே ஆவ் சவுண்ட் சொல்றீங்க இல்லையா? அப்ப இந்த உயிர்மை எழுத்து என்ன சவுண்ட்ல முடிக்கணும்? ஹவ். ஹவ். இக்கு பிளஸ் ஹவ் இஸ் ஈக்குவல் டு கவ். அடுத்து இங்கு பிளஸ் ஆவ் இஸ் ஈக்குவல் டு மியாவ். மியாவ். இச்சு பிளஸ் ஆவ் is equal to chow. Chow. Inju plus ow is equal to meow. Meow. At the ittu plus ow is equal to tow. Tow. Innu plus ow is equal to now. Now. The ittu plus ow is equal to tow. Tow. Indu plus ow is equal to now. Now. Ipu plus ow is equal to pow. Pow. Imu plus ow is equal to mau. Mau. E plus ow is equal to yow. Yow. Iru plus ow is equal to row. Row. Illu plus ow is equal to love. Love. Ivu plus ow is equal to wow. Wow. Iru plus ow is equal to row. Row. Illu plus ow is equal to love. Love. Itru plus ow is equal to row. Row. Innu plus ow is equal to now. Now. சரிங்களா? இதுவும் ரொம்ப ஈஸியா தான் எழுதுறது. ஆல்ரெடி இதுல உள்ள குறியீடுகளும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சரிங்களா? முதல்ல என்ன வருது? ஒரு ஒற்றை கொம்பு. இது ஆல்ரெடி உங்களுக்கு எழுத தெரியும். அடுத்தது என்னது? புள்ளி இல்லாத எழுத்து. அடுத்த மூணாவதா வர்றது என்னது? இதுக்கு பேர் வளைந்த துணைக்கால். வளைந்த துணைக்கால். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த அவனாலே இருக்கு பாருங்க, அந்த வளைந்த துணைக்கால். அதனால இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதனால இதுவும் உங்களுக்கு ஈஸியா எழுதிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒற்றை கொம்பு, புள்ளி இல்லாத எழுத்து, அடுத்து வளைந்த துணைக்கால். சரிங்களா? இது வந்து கவ். இந்த இடத்துல வந்து ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு. சரிங்களா? நியாவ், சவ், நியாவ், டவ், நவ், டவ், நவ், கவ், மவ், யவ், ரவ், லவ், வவ், ரவ், லவ், ரவ், நவ். சரிங்களா? இதுதான் உச்சரிப்பு. எப்படி எழுதுறதுன்றதும் உங்களுக்கு தெரியும். சூப்பர் டூப்பரா எழுதி அனுப்புங்க. என்ன பண்ணணும்? ஆஸ் யூஷுவல் நீங்க 3 டைம்ஸ் அந்த உச்சரிப்பு, அதாவது இக்கு பிளஸ் ஆவ் இஸ் ஈக்குவல் டு கவ், அதுல இருந்து இன்னு பிளஸ் ஆவ் இஸ் ஈக்குவல் டு நவ், அது வரைக்கும் உள்ள 18 எழுத்துக்களையும் 3 தடவை உச்சரிச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். அடுத்தது 3 தடவை பார்த்து எழுதி அனுப்பணும். சரிங்களா? இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.